Hi students, how are you to all? Very good afternoon to all. In previous lecture, we discussed about bacterial disease. In this lecture, we are going to discuss about viral disease. First of all, what is viral disease? What is viral disease? The disease which are going to spread by virus are known as viral disease. What is viral disease? The disease which are going to spread by virus are known as viral disease. See, virus are the smallest intracellular parasite. It's very important, one more question. Viruses are the smallest intracellular obligate parasite. Viruses are the smallest intracellular obligate parasite. அதாவது வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உயிர் உள்ள செல்லுக்குள்ள இனப்பெருக்கம் செய்கின்ற ஒரு மிக சிறிய அகச்செல் நிலைமாறாத ஒட்டுண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? வைரஸ் ரொம்ப வெரி வெரி ஸ்மால். The virus are the very smallest intracellular obligate parasite. வைரஸ்னு சொல்லக்கூடியது ஒரு உயிருள்ள செல்லுக்குள்ள இனப்பெருக்கம் செய்கின்ற ஒரு மிக சிறிய அகசெல் நிலைமாறாத ஒட்டுண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கொடுத்துறாங்க which multiply within the living cells. which multiply within the living cells. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எங்கே வந்து அது வந்து மல்டிப்ளை ஆகுதுன்னா வந்து லிவிங் செல்ஸ்க்குள்ள வந்து மல்டிப்ளை ஆகுது. which multiply within the living cells. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா outside of the living cells they cannot carry out the characteristics of the living organism. Outside the living cells they cannot carry out the characteristics of the living organism. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த உயிருள்ள செல்லுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு உயிருள்ள உயிரினத்தோட பண்புகள் வந்து இதுக்கு வந்து இருக்காது. புரியுதா இல்லையாப்பா? outside the living cells they cannot carry out the characteristics of the living organism. living organism அந்த உயிர் உள்ளது. ஓகேங்களா? அப்போ உயிருள்ள செல்களுக்கு வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு உயிருள்ள உயிரினத்தோட பண்புகளை இவை பெற்றிருக்காது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. outside the living cells they cannot carry out the characteristics of the living organism. Then another is very important. The viruses invade the living cells. எதுக்குள்ள போகுதுப்பா? லிவிங் செல்குள்ள போகுது. வைரஸஸ் உள்ளுக்குள்ள ஊடி போகுது. The viruses invade the living cells, forcing the cells to create the new viruses அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது உயிருள்ள செல்களுக்கு வந்து நுழைஞ்சு புதிய வைரஸ்ல வந்து உருவாக்க அச்செல்களை வந்து தூண்டி விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வைரஸஸ் invade the living cells போர்ஸ் பண்ணுது. forcing the cells எதுக்காக போர்ஸ் பண்ணுது? to create the new virus. The new viruses break out of the cell. Killing it and invade the other cells in the body, causing the disease in human beings அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. செல்லுக்குள்ளே போகுதுப்பா. சரியா? வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது உயிருள்ள செல்லுக்குள் நுழைஞ்சு புதிய வைரஸ் வந்து உருவாக்க செல்லை வந்து தூண்டுது. அது மட்டும் இல்லாமல் அந்த புதிய வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது செல்லை வந்து உடைச்சி பிரேக் டவுன் பண்ணுது. செல்லை வந்து உடைச்சி வெளியேறி உடலில் மற்ற செல்களுக்கு நுழையதான் சொல்லியிருக்காங்க. உடலில் மற்ற செல்களுக்கு நுழைந்து மனிதர்களுக்கு இவை நோயை வந்து ஏற்படுத்துகின்றன. கொடுத்துருக்காங்களா? See, the new viruses break out the cell. அந்த செல்லை வந்து உடைச்சி சரியா இல்லை அப்படின்னா killing it and invade the other cells of the body and causing the disease in human being அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it's very important. Rhinoviruses cause one of the most infectious human ailment called the common cold. கேட்கலாங்க. What is the causative agent of the common cold? That is called the rhinovirus அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இதை பற்றி நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா viral disease are generally grouped into the 4 types on the basis of the symptoms produced in the body organ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உடல் உறுப்புகளில் தோன்றக்கூடிய அறிகுறிகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சரியா வைரஸ் நோயை வந்து 4 வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? வைரல் டிசீஸ் ஆர் ஜெனரலி grouped into the 4 types. எதை பேஸ் பண்ணி? the basis of the symptoms produced in the body organ. நம்ம பாடி ஆர்கனில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு இந்த வைரல் டிசீஸ் வந்து 4 வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன 4 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
See the first one, pneumotropic disease. First one, pneumotropic disease அப்படி வந்து கொடுத்திருக்காங்க. So pneumotropic disease அப்படினா என்ன? What is pneumotropic disease? அது என்ன பண்ணும் அப்படினா வந்து respiratory tract infected by the influenza. Respiratory tract infected by the influenza. This is the first one. Pneumotropic disease சொல்லக்கூடிய தமிழ் சொன்னா வந்து சுவாச நோய்கள் சொல்லக்கூடியது. சரியா? So influenza தொற்றிய சுவாச பாதைன்னு சொல்லக்கூடியது. இன்ஃப்ளூயன்சா தொற்றியனது சுவாச பாதை. The respiratory tract infected by எதனால வந்து இன்ஃபெக்ட் ஆகுது? இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா வந்து இன்ஃபெக்ட் ஆகுதா கொடுத்திருக்காங்க. That's why that is called the pneumotropic disease ன்னு சொல்லக்கூடியது. pneumotropic-னாவே என்னது? சுவாச சம்பந்தப்பட்ட சுவாச நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சுவாச நோய்கள் சொல்லக்கூடியது எதனால ஏற்படக்கூடியது அப்படின்னா வந்து என்னது? இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா வந்து ஏற்படக்கூடியது. So that is the first one, pneumotropic disease. And see the second one, dermatotropic disease சொல்லக்கூடியது. என்ன சொல்லக்கூடியது? dermatotropic disease. dermatotropic-னா டெர்மோனாவே என்னது? ஸ்கின். dermatitis, inflammation of skin is called dermatitis அப்படின்ற நம்ம சொல்லுவோம். dermatotropic ன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா skin and subcutaneous tissue affected by the chickenpox and measles அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So second one, dermatotropic disease அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தா தோல் நோய்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். சின்னமை மற்றும் தட்டமையினால் பாதிக்கப்பட்ட தோல் மற்றும் தோலின் கீழ் உள்ள அடுக்கு. ஓகேவா? அதுதான் வந்து dermatotropic disease அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. Skin and subcutaneous tissue affected by the chickenpox and measles. And the third one, viscerotropic disease சொல்லக்கூடியது. viscero internal வந்து ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் நம்ம சொல்லக்கூடியது. blood and visceral organs affected by the yellow fever and dengue fever. ஓகேங்களா? மூணாவது உள்ளுறுப்பு நோய்கள் அப்படின்ற மாதிரி தமிழ் சொல்லுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் சுவாச நோய், that is called the pneumotropic disease. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து dermatotropic disease, தோல் நோய்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அந்த தோல் நோய்கள் சொல்லக்கூடிய எதனால ஏற்படக்கூடியது அப்படின்னா வந்து சின்னமை மற்றும் தட்டமையில பாதிக்கக்கூடிய தோல் மற்றும் தோல் கீழ் உள்ள அடுக்கு. ஓகேயா? அதான் வந்து கொடுத்திருக்காங்க. மெயினா சிக்கன் பாக்ஸ் அண்ட் மீசல்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் மூணாவது வந்து பார்த்தா உள்ளுறுப்பு நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். நமக்கு நிறைய உறுப்புகள் இருக்கு. இப்போ செஸ்ட் கேவிட்டி இருக்கு, அப்டாமினல் கேவிட்டி இருக்கு. செஸ்ட் கேவிட்டில மாதிரி ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு. அதே மாதிரி அப்டாமினல் கேவிட்டில கிட்னி, இதே மாதிரி இந்த ஆர்கன்ஸ்ல ஏற்படக்கூடிய டிசீஸ். அதனால அதை பேர் நம்ம சொல்றோம் உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், viscerotropic disease. So blood and visceral organs affected by yellow fever and என்னது dengue fever அப்படி மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தமிழ் சொன்னா உள்ளுறுப்பு நோய்கள், மஞ்சள் காய்ச்சல் மற்றும் என்னது டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ரத்தம் மற்றும் என்னது உள்ளுறுப்புகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். அடுத்து நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா neurotropic disease அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். What is a neurotropic disease? Central nervous system affected by the rabies and polio அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். Central nervous மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்ற தமிழ்ல சொல்லுவோம். Central nervous system affected by the rabies. rabies தெரியும் உங்களுக்கு, வெறிநாய்க்கடி. ஓகேங்களா? ஸோ அண்ட் என்னது போலியோ. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நரம்பு நோய்கள் நாலாவது. ராபிஸ் மற்றும் இளம்பிள்ளை வாதம் சொல்லக்கூடியது, போலியோன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இளம்பிள்ளை வாதத்தினால் பாதிக்கப்பட்ட மைய நரம்பு மண்டலம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சம் காமன் வைரல் டிசீஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங் ஆர் கிவன் போல கீழே வந்து கொடுத்துருக்காங்க உனக்கு. சரிங்களா? ஸோ அதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு மெயினாக பாடி ஆர்கனில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி வைரல் டிசீஸ் வந்து நாலாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் pneumotropic disease, ஓகேங்களா? சுவாச நோயின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது dermatotropic disease சொல்லக்கூடியது, தோல் நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது viscerotropic disease சொல்லக்கூடியது, உள்ளுறுப்பு நோய்கள்னு சொல்லக்கூடியது. நாலாவது neurotropic disease சொல்லக்கூடியது என்னது நரம்பு நோய்கள்னு சொல்லக்கூடியது. இதை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு என்னென்ன டிசீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் டோட்டல் எக்ஸ்பிளேஷன் பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த டேபிளுக்காக வாங்க பார்க்கலாம். Okay, see first one, see the viral disease in human being. Viral disease in human being, மனித வைரஸ் நோய்கள் அப்படின்ற நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிசீஸ். ரெண்டாவது காசிவ் ஏஜென்ட். வாட் இஸ் காசிவ் ஏஜென்ட்? டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது என்ன சொல்றாங்க? காசிவ் ஏஜென்ட் சொல்லக்கூடிய நோய் காரணி. ஓகேவா? ஸோ நோய்களை உருவாக்கக்கூடிய காரணிக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? நோய் காரணி. தட் இஸ் த காசிவ் ஏஜென்ட். நெக்ஸ்ட் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். சைட் ஆஃப் அதாவது நோய் தொற்றக்கூடிய பகுதி, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது. அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, பரவக்கூடிய முறை, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அதுக்குண்டான அறிகுறிகள், சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். See the first one, common cold. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிசீஸ் காமன் கோல்டு. காமன் கோல்டுன்னு தெரியும் நமக்கு, சாதாரண சளி தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்துட்டு காமன் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒன்று காசிவ் ஏஜென்ட். இந்த காமன் கோல்டை காஸ் பண்ணக்கூடிய ஓகேவா அந்த காசிவ் ஏஜென்ட்டோட பேர் என்ன? ஓகேவா? சாதாரண சளின்னு சொல்லக்கூடிய
இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய் காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரைனோ வைரஸ். ஆல்ரெடி ஐ டோல்ட் ரைனோ வைரஸ் த கான்ஸ்டிவ் ஏஜென்ட் ஆஃப் த காமன் கோல்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ இதோட பாதிப்பு எங்கே அதிகமாக இருக்குன்னா சுவாச பாதையில் தான் வரும். ஓகேங்களா? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லக்கூடியது நோய் தொற்றக்கூடிய பகுதி. ஓகேங்களா? எந்த பகுதியில் வந்து நோய் தொற்றுது அப்படின்னா வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல வந்து அந்த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படிப்பா பரவுது? தட்ஸ் கால்ட் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது. அது என்னப்பா டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஸ்னீசிங் அண்ட் காஃபிங் சொல்லக்கூடியது. ஓகே, தும்மும் போதோ இல்லை வந்து இருமும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எச்சில்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதான் ட்ராப்னு சொல்லக்கூடியது. அந்த ட்ராப்னு சொல்லக்கூடியது அப்படியே காற்றுல பரவி அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி நோய்கள் வந்து வரதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவிட்-19 என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து ஏன் மாஸ்க் போட சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்க இருமும் போதோ தும்மும் போதோ வந்து அது டிராப்லெட் மூலிமா வந்து நம்ம மேலே வந்து படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது. ஸோ இப்போ டிராப்லெட் மூலிமா நமக்கு வந்து டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலிமா இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகாத கொடுத்துருக்காங்க. இதுக்கு சிம்டம்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நேசல் கன்ஜெஷன் சொல்லக்கூடியது. என்ன சொல்லியிருக்காங்க? நேசல் கன்ஜெஷன். நேசல் கன்ஜெஷன் சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா மூக்கடைப்பு. அதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நேசல் கன்ஜெஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேசல் கன்ஜெஷன் அண்டே டிசாஸ் சொல்லக்கூடியது. மூக்கடைப்பு மற்றும் வந்து அந்த கோலை சொல்கிறாங்களா பொண்ணுக்கு அது வந்து வெளியேறக்கூடாது. சளிமா இருக்கிறது அது வந்து வெளியேறக்கூடியது. அதான் அந்த டிசாஸ் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சோர் த்ரோட். ஓகேங்களா? சோர் த்ரோட் உங்களுக்கு தெரியும் தொண்டவலின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஃப் அண்ட் ஹெட் ஏக் இருமல் மற்றும் என்னது தலைவலி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ காமன் கோல்டு ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே கொடுத்துருக்கான் பார்ப்பான். காமன் கோல்டு இஸ் காஸ்டு பை மோர் தென் 150 different strains of the rhinovirus. எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்டெயின்ஸ் ஆஃப் ரைனோ வைரஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஒன்று என்ன சொல்லுங்க இந்த மெயினாக அந்த அதில் ஏதோ ஒன்று உனக்கு இந்த காமன் கோல்டு வந்து காஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த காமன் கோல்டு இஸ் காஸ்ட் பை த மோர் தென் 110 different strains of the ரைனோ வைரஸ். ஓகேங்களா? அதே மாதிரி மோர் ஓவர் தேர் RNA genome keeps us changing due to the mutation. ஓகேங்களா? மெயினாக இது எதனால் ஏற்படுன்னு பார்த்துக்கோ. due to the mutation. எங்கே RNA genome keeps changing due to the mutation. RNA genome வந்து என்னது சேஞ்ச் ஆகுது. ஓகே, எதனால அப்படின்னா due to the mutation. ஏன்னா mutation ஆல்ரெடி உங்களுக்கு தெரிந்த due to the sudden change. ஓகேங்களா? இந்த ஜீன் தட் இஸ் கால்ட் என்னது mutation அப்படிமா நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் it is a very difficult to prepare a common vaccine for this disease அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காமன் கோல்டுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக நமக்கு இன்னும் இது வரைக்கும் எந்த ஒரு வேக்சினும் வந்து கண்டுபிடிக்கல. there is no vaccine for the common cold. ஓகேங்களா? அதை கொடுத்துருக்காங்க. it is very difficult to prepare a common vaccine for the disease அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த டிசீஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த டிசீஸ் என்ன இருக்குது அப்படின்னா செகண்ட் ஒன் மம்ஸ் இருக்குது. என்னப்பா இருக்குது? மம்ஸ் இருக்குது. மம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா வந்துட்டு தமிழில் சொன்னால் வந்து இந்த புட்டலாமைன்னு சொல்லுவாங்க. தமிழ் நம்ம சொல்லுவாங்க புட்டலாமை. புட்டலாமை சொல்லக்கூடிய இதில் பொண்ணுக்கு வீங்குன்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு வீங்கி. ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க தமிழில் பொறுத்த வரைக்கும். இன்னொன்று கூட நம்ம சொல்லலாம் அந்த மென்னக்கட்டி மாரியம்மன் சொல்லுவாங்க. மென்னக்கட்டி என்னது? மாரியம்மன் சொல்லக்கூடியது. அதான் இந்த மம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. புட்டலாமை, பொண்ணுக்கு வீங்கி இல்லை மென்னக்கட்டி மாரியம்மன் இப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அதான் நம்ம வந்து மம்ஸ் அப்படி நம்ம சொல்லக்கூடியது. சரியா? இந்த மம்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான காசிவ் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த காசிவ் ஏஜென்ட் மம்ஸ் வைரஸ். Okay, what is the causative agent of the mumps? Mumps virus, that is a causative agent of the mumps னு சொல்லலாம் நம்ம. So it is one type of என்னது RNA virus. It is one type of என்னது RNA. இது எந்த குரூப்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராஸ்மா வைரஸ் அப்படின்ற மாதிரி வருது உனக்கு. இப்போ எந்த குரூப்ல வருது அப்படின்னா வந்துட்டு பாராமெக்சோ வைரஸ் அந்த குரூப்ல தான் இது வரதா கொடுத்துருக்காங்க. இது இந்த மம்ஸ் வைரஸ். அந்த மம்ஸ் வைரஸ் எதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மம்ஸுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன வைரஸ் சொல்லியிருக்காங்கப்பா? பாராமெக்சோ வைரஸ். So that's a causative agent. And see the site of infection where in the salivary gland. ஓகேவா? எங்கப்பா நமக்கு அந்த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய salivary gland. salivary gland தெரியும் உங்களுக்கு, உமிழ்நீர் சுரப்பின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? இது எப்படி பரவுது? சலைவா அண்ட் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஓகே, சலைவா உமிழ்நீர்னு சொல்லக்கூடியது. எச்சில்னு சொல்கிறோம்ல அதை நம்ம சலைவான்னு சொல்லக்கூடியது. அண்ட் என்னது டிராப்லெட். ஆல்ரெடி டோல் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் நம்மளோட என்ன சொல்லிட்டேன். அது மூலிமா இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கூட சிம்டம்ஸ் பார்ப்போம். enlargement of the parotid gland. ஓகேவா? enlargement of the parotid gland சொல்லக்கூடியது. ஏன்னா salivary gland வந்து மொத்தம் 3 இருக்கு. என்னன்னா parotid gland, submandibular gland, sublingual gland வந்து இருக்கு. So 3 types of salivary gland. One is called parotid,
submandibular and sublingual. Which one is the largest salivary gland? That is called the parotid gland. இருக்குதுல வந்து பெருசு அப்படி வந்து parotid gland தான். ஓகேங்களா? இப்போ நம்ம சிக்கரில் இப்போ கண்ணா இருக்குல்ல, அந்த கண்ணத்தை கீழே நமக்கு அப்படியே வீங்கின மாதிரி இருக்குல்லப்பா உங்களுக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த மம்ஸ் அப்படி நம்ம சொல்லக்கூடியது, அந்த பொண்ணுக்கு வீங்கி நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் என்னது parotid gland. ஓகே, அது வந்து பெருசாக வீங்கிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் see the third disease, so that is called the measles. என்னப்பா இருக்கு? மீசல்ஸ் இருக்கு. ஸோ மீசல்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்ட்டு தட்டமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னப்பா சொல்லக்கூடியது? தட்டமைன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த தட்டமைன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கான காசிவ் ஏஜென்ட். ஓகே, ரூபெல்லா வைரஸ் சொல்லுவாங்க. என்ன வைரஸ்ப்பா? ரூபெல்லா வைரஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் த ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதுவும் எந்த குரூப்பில் வந்து வரக்கூடியது? ஓகே, இதுவும் எந்த குரூப்பில் வந்து பாராமெக்சோ வைரஸ் குரூப்பில் வந்து வரக்கூடியதான். சரியா? பாராமெக்சோ வைரஸ். ஓகே, see the site of infection, skin and respiratory tract. ஓகேவா? சைட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அந்த நோய் தொற்றக்கூடிய பகுதின்னு சொல்லக்கூடியது அப்படின்ட்டு நம்முடைய தோல்லையும் அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சுவாச பாதை. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? இது அதே மாதிரி தான் உனக்கு டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேங்களா? தமிழ் சொன்ன நீர் திவலைகள் மூலிமா. ஓகேங்களா? நீர் மூலிமா வந்து பரவக்கூடிய நீர் திவலைகள் மூலிமா அப்படியே தும்மும் போது அப்படியே டிராப்லெட்டாக வரக்கூடியது. ஓகே, ட்ராப்பாக வரக்கூடியது. தட் இஸ் த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன். அண்ட் சி த சிம்டம்ஸ், அதோட அறிகுறிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சோர் த்ரோட் வந்து இருக்கும். ஓகேங்களா? என்னப்பா இருக்கும்? சோர் த்ரோட்டுன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ரனி ரோஸ் இருக்கும். ஓகே, சோர் த்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய தெரியும் அந்த கரகரப்பாக இருக்குது இல்லைப்பா, அதான் நம்ம சொல்லக்கூடியது தான் சோர் த்ரோட்டுன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? கரகரப்பான அந்த தொண்டை வந்து ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கக்கூடியது சோர் த்ரோட்டு. ரன்னிங் ரோஸ்ன்னு சொல்லி தெரியும் உனக்கு, அந்த மூக்கு ஒழுகுது தனி மாதிரி அப்படியே நமக்கு சளி வருது இல்லைப்பா, அதான் ரன்னிங் ரோஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடியது. அப்புறம் காப்பு உங்களுக்கு தெரியும், இருமல், ஃபீவர் இருக்கக்கூடியது. சரியா? அது மாதிரி ரெட்டிஸ் ரேசஸ் ஆன் த ஸ்கின், நெக் அண்டு இயர்ஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்டிஸ் ரேசஸ் சொல்லக்கூடியது. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா வந்து அந்த தோலில், கழுத்தில், காதில் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு சின்ன சின்ன சிவப்பு ரெட் கலரில் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு தடிப்பு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து ரெட்டிஸ் ரேசஸ் சொல்லக்கூடிய ரெட்டிஸ் ரேசஸ் ஆன் த ஸ்கின், நெக் அண்டு இயர்ஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்ப்பா fourth disease, so that is called the viral hepatitis. Viral hepatitis அப்படினு நம்ம சொல்றோம். ஸோ வைரல் ஃபர்ஸ்ட் ஹெப்பாட்டிஸ் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஹெப்பாட்டிஸ் அப்படின்னா வந்து வைரல் ஹெப்பாட்டிஸ் சொல்லக்கூடியது வந்து இப்போ வந்துட்டு கல்லீரல் அழற்சி அப்படின்னு நம்ம தமிழ் சொல்லுவோம். கல்லீரல் அழற்சி. ஓகேங்களா? வைரல் ஹெப்பாட்டிஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஹெப்பாட்டிஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஹெப்பாட்டிஸ்? இன்ஃபெக்ஷன் and inflammation of liver is said to be hepatitis ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? what is hepatitis? infection and inflammation of liver. infection and inflammation of liver said to be ஹெப்பாட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. ஓகே, அதான் கல்லீரல் அழற்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணிட்டு நோய் தொற்று ஏற்பட்டு, ஓகே, அதான் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ஏற்படுத்து எங்கே வந்து வீக்கம் ஏற்படுத்த சொல்லியிருக்காங்க? அந்த கல்லீரல் வந்து ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கல்லீரல் அழற்சி, வைரல் ஹெப்பாட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சி வாட்ஸ் எ காசிவ் ஏஜென்ட் ஆஃப் த வைரல் ஹெப்பாட்டிஸ்? ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெப்பாட்டிஸ் என்னது? பி வைரஸ். ஏன்னா இது நமக்கு நிறைய டைப் இருக்குது. ஹெப்பாட்டிஸ் ஏ இருக்குது, hepatitis A and non-hepatitis A, hepatitis B and non-hepatitis B, hepatitis C and non-hepatitis C. ஓகேங்களா? அது மாதிரி நமக்கு ஏபிசி அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. சரியா? ஸோ அதில் ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் சொல்லக்கூடியது இந்த காசிவ் ஏஜென்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைரல் ஹெப்பாட்டிஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சி த சைட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன், முன்னாடி சொல்லிட்டேன், லிவர். ஏன்னா லிவர் தான் அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அந்த லிவர் வந்து ஃபுல்லாக வீங்கிடுது. ஸோ தட் இஸ் கால்ட் ஹெப்பாட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எப்படி இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, எப்படி வந்து பரவக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்கள பேரண்ட்ரல் கொடுத்துருவாங்கப்பா. இந்த பேரண்ட்ரல் ரூட் பிளட் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது. பேரண்ட்ரல் ரூட் என்னது? பிளட் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது. பெட்ரோல் வழி ரத்த பரிமாற்றம் சொல்லக்கூடியது. பெட்ரோல் மூலிமா அந்த ரத்த பரிமாற்றம் மூலிமா ஸோ நமக்கு இது இந்த ஹெப்பாட்டிஸ் வந்து ஏற்படுத்த வந்து கொடுத்தா அதான் பேரண்ட்ரல் ரூட்டு பிளட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெட்ரோல் வழி ரத்த பரிமாற்றம் சொல்லக்கூடியது. பெட்ரோல் வழியான ரத்த பரிமாற்றம். ஸோ இதுக்குண்டான சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிவர் டேமேஜ், கல்லீரல் டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிடுது. லிவர் என்னது? கல்லீரல் டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகுது. அதேமாதிரி ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை,
நாய்ஸியான்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி கூடியது. ஓகேங்களா, பஸ்ஸில் போனால் நமக்கு இந்த ஒரு ஃபீல் வரும், அப்படியே குமட்டல் மாதிரி ஏற்படும் நமக்கு, அது வாமிட்டாக வரும் நமக்கு. சரியா, அதான் நாய்ஸியான்னு சொல்ல ஒரு விதமான குமட்டல். ஓகே, நாய்ஸியா. அதே மாதிரி எல்லோவிஸ் ஐஸ், ஐ வந்து எல்லோ கலரில் வந்து மாறக்கூடியது. ஃபீவர் இருக்கும். அண்ட் பெயின் இந்த அப்டாமன், பெயின் இந்த கொடுத்துருக்காங்கப்பா, அப்டாமன் வந்து கொடுத்துருக்காங்க, வயிற்று வலி இது வந்து இருக்கின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இதுக்குள்ள சிம்டம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்த டிசீஸ் பார்ப்போம், சிக்கன் பாக்ஸ். ஸோ வாட்ஸ் காசிவ் ஏஜென்ட் ஆஃப் த சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா வந்துட்டு வேரிசெல்லான்னு சொல்லக்கூடியது. வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேரிசெல்லானது ஜோஸ்டர் வைரஸ், தட் இஸ் காசிவ் ஏஜென்ட் ஆஃப் த சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சிக்கன் பாக்ஸ் சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரியும், உனக்கு தமிழில் வந்து சின்னம்மைன்னு சொல்லுவாங்க. சின்னம்மை, அம்மையில் ஒரு வகை தான் அந்த சிக்கன் பாக்ஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, சின்னம்மைன்னு சொல்லக்கூடியது. அதுக்கு காசிவ் ஏஜென்ட் என்னப்பா, வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் என்ன கொடுத்துறாங்கப்பா, டிஎன்ஏ வைரஸ். ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மம்ஸும் மீசல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது, ஆர்என்ஏ வைரஸ். இதில் ஒன் மாதம் வந்து கேட்கலாம் உங்களுக்கு. சரியா, ஆனால் சிக்கன் பாக்ஸ் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் என்னது, டிஎன்ஏ வைரஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்குண்டான இந்த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்றக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ரெஸ்பிரேட்டரி சுவாசப்பாதை, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில், தோலில், ஸ்கின்னு அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஸ்கின் அண்ட் என்னது, நர்வஸ் சிஸ்டம், நரம்பண்டலம். இதெல்லாமே வந்து அந்த நோய் தொற்றக்கூடிய பகுதி, சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ஸ்கின்னு அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அந்த பரவக்கூடிய முறை, இதுவும் இதே தான், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலிமா ஏற்படக்கூடியது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் நீர் தவளைகள் மூலிமா நமக்கு ஏற்படுறத வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. என்னப்பா கொடுத்துருக்காங்க, டைரக்ட் கான்டாக்ட், நீர் தவளைகள் மற்றும் நேரடி தொடர்பு மூலிமா இந்த சிக்கன் பாக்ஸ் வந்து ஏற்படுறத வந்து கொடுத்துருக்காங்க. சின்னமே எதை நம்ம என்ன சிக்கன் பாக்ஸ் சொல்லக்கூடியது. see the symptoms, mild fever, எப்படி இருக்கு, மைல்டு ஃபீவர், லேசான வந்து காய்ச்சல் வந்திருக்கும். வித் இச்சி ஸ்கின். ஓகேவா, அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தோல் அரிப்பு வந்திருக்கும். ஓகேங்களா, ரேஸ் இருக்கும். ஓகே, தோல் அரிப்பு, அதேமாதிரி தோல் வந்து தடிச்சு போயிடும், ரேஸ். அண்டு பிளிஸ்டர்னு சொல்லக்கூடியது. ஓகே, அங்கங்கே கொப்பளை மாதிரி இருக்கக்கூடியது, அதான் அந்த பிளிஸ்டர்னு சொல்லக்கூடியது. மைல்டு லேசான காய்ச்சல் இருக்கும், இச்சி ஸ்கின்னுக்கு தோல் வந்து அரிப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து தோல் தடிப்பாக இருக்கும். சரியா, அதேமாதிரி வந்து பிளிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, அங்கே கொப்பளை மாதிரி ஏற்படக்கூடியது. இதெல்லாமே இதுக்குண்டான சிம்டம்ஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். மெயினாக ஃபஸ்ட்டு எந்த டிஷ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எராடிகேட் பண்ணாங்க, முழுவதுமாக ஒழிக்கப்பட்ட ஒரு நோய் அப்படின்னா வந்து எது, இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி எராடிகேட்டட் த டிசீஸ் இன் த வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்லி எராடிகேட்டட் டிசீஸ் இன் த வேர்ல்ட். ஸோ தட் இஸ் கால்ட் என்னது, ஸ்மால் பாக்ஸ்னு சொல்லக்கூடியது. அது அம்மா தான். ஓகேங்களா, தட் இஸ் கால்ட் என்னது, ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, பெரிய மைன்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸ்மால் பாக்ஸ் ஆனது பெரிய மை, சிக்கன் பாக்ஸ் ஆனது உனக்கு சின்ன மை அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டாங்க, முழுவதும் ஒழிக்கப்பட்ட ஒரு வகையான நோய் அப்படின்னா எது சொல்கிறாங்க, ஸ்மால் பாக்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போலியோ மைலைட்டிஸ். எதுக்காக நான் இது சொன்னேன் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் போலியோ ஒட்டுமொத்தமாக வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அது மேக்ஸிமம் பண்ணிவிடுவாங்க. சரியா, அப்போ செகண்டு கம்ப்ளீட்லி எராடிகேட் டிசீஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னா வந்து எது வந்து உங்களுக்கு போலியோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி எது எராடிகேட் பண்ணிட்டாங்க, முழுவதுமாக ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த நோய் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தட் இஸ் கால்ட் என்னது, ஸ்மால் பாக்ஸ், தமிழ் சொன்னது பெரியமைன்னு சொல்லலாமா. அடுத்ததான் அவங்களுக்கு வந்து எது இருக்குது அப்படின்னா இந்த போலியோ மைலிட்டிஸ் வந்து இருக்கின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துறாங்க, போலியோ மைலிட்டிஸ் சொல்லக்கூடிய, தமிழ் சொன்ன இளம்பிள்ளை வாதம் சொல்லக்கூடியது. இளம்பிள்ளை வாதம் தெரியும் உங்களுக்கு, போலியோ. இப்போ போலியோ டோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. போலியோ மைலிட்டிஸ். ஓகே, ஸோ அதுக்குண்டான காசிவ் ஏஜென்ட் போலியோ வைரஸ். இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் என்னது, ஆர்என்ஏ வைரஸ். போலியோ வைரஸ் காசிவ் ஏஜென்ட் ஆஃப் என்னது, போலியோ மைலிட்டிஸ், இளம்பிள்ளை வாதம் சொல்லக்கூடியது. அதுக்கு நோய் காரணம் என்ன அப்படின்னா வந்து என்ன சொல்லியிருக்காப்பா, போலியோ வைரஸ். அது என்னது, ஒரு டைப் ஆஃப் ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்குள்ள சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எங்கே அப்படின்னா வந்துட்டு இன்டெஸ்டைனில். ஓகேங்களா, எங்கப்பா, குடலில், பிரெயினில், மூளையில், அதேமாதிரி ஸ்பைனல் கார்டு, தண்டுவடத்தில். ஓகேங்களா, அதாவது அதுக்கான சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அது அதே மாதிரி ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலிமா நமக்கு வந்து பரவதாக கொடுத்துருக்காங்க. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் த்ரூ த ஃபேக்கல் ஆர் என்னது ஓரல் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வாய் வலி இல்லை அப்படின்னது அந்த மலை இருக்காங்களப்பா, மலை தொற்றின் மூலிமா ஏற்படக்கூடியது. கழிவுகள்னு சொல்கிறாங்களப்பா நம்ம, அதான் ஃபேக்கல் ஓரல் ரூட்னு சொல்லக்கூடியது. ஃபேக்கல் மலை தொற்றுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஓரல் ரூட்னு சொல்கிறது வாய் வழியாக கூட இது வந்து ஏற்படலாம். அந்த ஓகேங்களா, இதான் அந்த போலியோ மைலிட்டிஸ்ன்னு எப்படி வந்து பரவுறதா
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்குள்ள அறிகுறிகள் வந்து பார்ப்பா, ஃபீவர் இருக்கும், மஸ்குலர் ஸ்டிப்னஸ் வந்து இருக்கும். மஸ்குலர் என்னது ஸ்டிப்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபீவர் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி மஸ்குலர் ஸ்டிப்னஸ்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணால் தசை வந்து விரைப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது மஸ்குலர் ஸ்டிப்னஸ் சொல்லக்கூடியது அண்ட் வீக்னஸ் ஆகக்கூடியது. ஓகே, தசை விரைப்பு. அதே மாதிரி வந்து வலுவிழிஞ்சு போயிடுது, உனக்கு வலுவு இல்லாமல் இருக்கக்கூடாது, அது வீக் ஆகி டோட்டலாக வந்து சரியா. பேரலைசிஸ் சொல்லக்கூடியது என்ன கொடுத்துருக்காங்க, பேரலைசிஸ் பக்கவாதம் சரியா. அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சுவாச கோளாறு டோட்டலாகவே இருக்கும் சரியா. ஸோ வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் த poliomyelitis அப்படின்னா ஃபீவர் இருக்கும், மஸ்குலர் ஸ்டிப்னஸ் இருக்கும், ஓகேங்களா, தசையில் வந்து விரைப்போட இருக்கும், அதே மாதிரி தசை வந்து வலுவிழுந்து போயிடும், அதை வீக்னஸ் சொல்லக்கூடியது, பக்கவாதம் இருக்கும், பேரலைசிஸ் அண்ட் என்ன ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் சுவாச கோளாறு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்ப்போம் அடுத்த டிசீஸ் டெங்கு ஃபீவர். என்ன கொடுக்குறாங்க, டெங்கு ஃபீவர். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம எப்படி சொல்லலாம், பிரேக் போன் ஃபீவர் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்தாங்க, பிரேக் போன் ஃபீவர், டெங்கு காய்ச்சல் சொல்லக்கூடியது சரியா. ஸோ இதுக்குள்ளான காசிவ் ஏஜென்ட் வந்து பார்ப்பா டெங்கு வைரஸ் அவர் என்னது பேவி வைரஸ். வெரி இம்பார்ட்டன் ஒன் மார்க் கொஸ்டின். நான் ஆல்ரெடி நம்ம இந்த நோயினால வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க இந்த டெங்கு ஃபீவர்னால. இதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. டெங்கு வைரஸ் ஆர் என்னது பேவி வைரஸ். ஓகேங்களா. ஸோ டெங்கு 1 to 4 வைரஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டெங்கு 1, டெங்கு 2, டெங்கு 3, டெங்கு 4. ஓகேங்களா, அந்த மாதிரி 4 டைப் இருக்குது சரியா. ஸோ அப்போ அதுக்குள்ள இந்த டெங்கு வைரஸ் ஆர் பேவி வைரஸ் இட் இஸ் அ காசிவ் ஏஜென்ட் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெங்கு ஃபீவர். அதர்வைஸ் கால் என்னது, இந்த டெங்கு ஃபீவர் இன்னொரு மாதிரி நம்ம சொல்லலாம், அதான் என்ன சொல்லுவாங்க, பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கான சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்றக்கூடிய பகுதி எங்கே அப்படின்னா ஸ்கின் அண்டு பிளட்டு. ஓகே, தோல் மற்றும் என்னது ரத்தம், அதான் அதுக்கு நோய் தொற்றக்கூடிய பகுதி, சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதே மாதிரி வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, மஸ்கிட்டோ வெக்டார். மஸ்கிட்டோ என்னது வெக்டார். அந்த வெக்டாரோட பேர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ஏடிஸ் எஜிப்டி. ஓகேங்களா, என்ன கொடுத்துறாங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா வந்துட்டு மஸ்கிட்டோ வெக்டார்னு சொல்கிறாங்க. அந்த மஸ்கிட்டோ வெக்டார் தான் அது பேர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஏடிஸ் எஜிப்டின்னு சொல்லக்கூடியது. என்ன வெக்டார்னு சொல்லக்கூடிய நோயை கடத்தக்கூடியது, அந்த கார்னிக் பேர் தான் சொல்லுவாங்க வெக்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நோய் கடத்தி ஏன்னா எந்த கொசு அப்படின்னா வந்து ஏடிஸ் எஜிப்டி கொசுன்னு சொல்கிறாங்க. அந்த கொசுவோட பேர் என்ன கொடுத்தாங்க ஏடிஸ் எஜிப்டி. மஸ்கிட்டோஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெங்கு ஃபீவர் ஆர் பிரேக் போன் ஃபீவர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் த டெங்கு ஃபீவர்? See the symptoms. Severe flu-like கொடுத்துருக்காங்க. Severe flu-like illness with a sudden onset of fever and painful headache, muscle and joint pain அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டெங்கு ஃபீவரை பொறுத்தவரைக்கும் திடீர்னு தோன்றக்கூடிய அதிக காய்ச்சல். ஓகே, அதான் சிவியர் ஃப்ளூ-லைக் இல்னஸ் வித் சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, திடீர்னு தோன்றக்கூடிய அதிக காய்ச்சல், அதேமாரி தலைவலி இருக்கும். ஓகேங்களா, அதேமாரி தசை மற்றும் மூட்டு வலி இருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தசை மற்றும் என்னது மூட்டு வலி, மசில் அண்ட் என்னது ஜாயிண்ட் பெயிண்ட் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே இதுக்கான சிம்டம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிக்கன் குனியா. ஸோ அதுக்குள்ள காசிவ் ஏஜென்ட் என்ன அப்படின்னா ஆல்பா வைரஸ் இல்லை அப்படின்னா டோகா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆல்பா வைரஸ் என்னது டோகா வைரஸ். இட் இஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். ஆல்பா வைரஸ், டோகா வைரஸ். இதுக்குள்ள காசிவ் ஏஜென்ட் அப்படின்னா வந்து சிக்கன் குனியாக்குண்டான காசிவ் ஏஜென்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆல்பா வைரஸ் அண்ட் டோகா வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்குள்ள சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகே, நோய் தொற்றக்கூடிய பகுதி எது அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எப்படி பரவுது அப்படின்னா வந்து மஸ்கிட்டோ வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அந்த மஸ்கிட்டோ வெக்டார் பேர் என்ன அப்படின்னா ஏடிஸ் எஜிப்டின்னு கொடுத்தாங்க. அதே தான் ஓகேங்களா. ஏடிஸ் என்னது எஜிப்டின்னு சொல்லக்கூடியது, ஏடிஸ் எஜிப்டி. அந்த கொசுகள் மூலிமா இது வந்து பரவதை வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த சிக்கன் குனியான்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்குள்ள அறிகுறிகள் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீவர் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும் சரியா. ஓகே, மூட்டு வலின்னு சொல்லக்கூடியது, ஹெட்டேக் இருக்கும், ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கன்னு சொல்லக்கூடியது ஃபீவர் அண்ட் ஜாயிண்ட் பெயின், ஹெட்டேக்கு அண்ட் என்னது ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குண்டான சிம்டம்ஸ் அப்படின்னா வந்து சிக்கன் குனியாக்குண்டான சிம்டம்ஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் டிசீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 19 கூட வச்சுக்கோங்க, COVID-19 நம்ம கொடுத்துருக்காங்க. COVID-19 சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ COVID-19 சொல்லக்கூடியது அதுக்குள்ள காசு வைரஸ். இது இட் இஸ் ஒன் ஆஃப் த வைரல் டிசீஸ், நாட் ஏ பாக்டீரியல் டிசீஸ். ஓகேவா. ஸோ இது வைரல் டிசீஸ் மூலிமா ஏற்படக்கூடிய இந்த COVID-19 சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த COVID-19 சொல்லக்கூடியது கொரோனா வைரஸ் மூலிமா ஏற்படுறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னாட்டு ஃபீவர் இருக்கும், அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, கோல்டு இருக்கும் சரியா. அதேமாரி ஹெட்டேக் இருக்கும்,
அதேமாதிரி வந்து ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். இது எல்லாமே இதுக்குள்ள சிம்டம்ஸாக நம்ம சொல்லலாம். இதுக்குள்ள சிம்டம்ஸ்னால் இந்த கோவிட்-19 உண்டானது உண்டு. ஓகேவா? அதுமாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நமக்கு வந்து அந்த டேஸ்ட் ஸ்மெல் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட்லெஸ் இருக்கக்கூடியது. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சில சிம்டம்ஸ் எதுக்கு அப்படின்னா வந்து இந்த கோவிட்-19 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மெயினாக இந்த கோவிட்-19 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து கொரோனா வைரஸ்னு கொடுத்துட்டு அவங்களுக்கு காஸ்டிவேஜன் சொல்லக்கூடியது. ஆன் மார்ச் 11 on March 11 World Health Organization WHO officially declared COVID-19 outbreak a pandemic அப்படின்னு கொடுத்துருவாங்க. உனக்கு என்ன டிசீஸ்? இது வந்து பேண்டமிக் டிசீஸ். இது கோவிட்-19 பொறுத்த வரைக்கும் பேண்டமிக் டிசீஸ். அவுட்பிரேக் ஏ பேண்டமிக் டியூ டு த குளோபல் ஸ்ப்ரெட். ஏன்னா உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு இடத்துல மட்டும் இல்லைப்பா, உலகம். அதாவது நோய்களை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் அது பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில் பரவினால அந்த வகை நோய்க்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னா பேண்டமிக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ கோவிட்-19 சொல்லக்கூடியது அவுட்பிரேக் ஏ பேண்டமிக் டியூ டு த குளோபல் ஸ்ப்ரெட். ஓகே, அண்ட் சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த கோவிட்-19 பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கோவிட்-19 பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸ் நம்ம சொல்லக்கூடியது. ஆன் March 11 World Health Organization officially declared the COVID-19 outbreak a pandemic due to the global spread and severity of the disease அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில டிசீஸ் வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிபா வைரஸ் என்ன பார்க்குறாங்க? நிபா வைரஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ நிபா வைரஸ்னு சொல்லக்கூடிய இஸ் ஏ ஜூனோட்டிக் வைரஸ்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் என்னது? ஜூனோட்டிக் வைரஸ் transmitted from the animal to the human. அதாவது ஜூனோசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அனிமல் கிட்ட இருந்து நமக்கு வந்து நோய்கள் வந்தா அது பேர் நம்ம என்ன சொல்லணும்னா ஜூனோசஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். நம்ம அனிமல் கிட்ட இருந்து நமக்கு நோய்கள் வந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்றாங்க? ஜூனோசஸ். அதனால சொல்றாங்க ஜூனோட்டிக் வைரஸ். இப்போ நிபா வைரஸ் ரொம்ப ஃபெமிலியராக நமக்கு ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிபா வைரஸ் இஸ் ஏ ஜூனோட்டிக் வைரஸ். எங்கேருந்து இந்த நோய் வருது அப்படின்னா வந்து டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த அனிமல் டு என்னது? ஹியூமன். அனிமல் கிட்ட இருந்து ஹியூமனுக்கு வந்தா அது என்ன சொல்றாங்க? ஜூனோசஸ் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது இது ஒரு ஜூனோட்டிக் வைரஸ் தொற்றுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட வந்து அனிமல் கிட்ட இருந்து நமக்கு வந்து அப்படின்ற வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த கண்டாமினேட்டட் ஃபுட்டு. ஓகேங்களா? அதாவது தொற்று கலந்த உணவுன்னு சொல்லக்கூடிய அதாவது கண்டாமினேட் ஃபுட்னு சொல்லுவோம். கெட்டு போன உணவுன்னு சொல்கிறாங்களப்பா அவனுக்கு. அது வந்து நிறைய தொற்றுகள்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு இது வரலாம் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஒன்று த டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த அனிமல் டு என்னது? ஹியூமன் பீயிங். ஸோ தட்ஸ் வை தட் இஸ் கால்ட் ஜூனோட்டிக் டிசீஸ், ஜூனோட்டிக் வைரஸ்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன சொல்லியிருக்காங்க? நிபா வைரஸ் சொல்லக்கூடியது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த என்னது? கண்டாமினேட்டட் ஃபுட். நோய் தொற்றிய அந்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலிமா இந்த நோய்களை வந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் in infected people it causes a range of illness from asymptomatic சொல்லிக்கிறாங்க. asymptomatic என்னது? asymptomatic infection சொல்லக்கூடியது அறிகுறிகளே இல்லாமல் தொற்றுன்னு சொல்லக்கூடியது. அறிகுறிகளே இல்லாது. ஓகேங்களா? இப்போ கோவிட்-19 அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம சொன்ன ஒரு சில சிம்டம்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். சில பேர் என்னது வித்தவுட் சிம்டம்ஸ் என்ன வருது அப்படின்னா இந்த கோவிட்-19 வந்து வரதா கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த மாதிரி இந்த நிபா வைரஸ் சொல்லக்கூடியது ஃப்ரம் என்னது? asymptomatic infection கொடுத்துருவாங்க. உனக்கு அறிகுறிகளற்ற தொற்று நோயின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கோவிட்-19 என்னது? இஸ் வெரி என்னது? அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் தான் அதுவும். ஏன்னா மெயினாக அந்த சுவாச பாதை தொற்றுல ஒரு அதிதீவிர ஒரு சுவாச தொற்று நோயின்னு கூட நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த கோவிட்-19 நம்ம சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதுவும் என்ன சொன்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உனக்கு அறிகுறிகளற்ற தொற்று முதல் தீவிர சுவாச நோயின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டு ஃபேட்டல் என்செஃபாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. உனக்கு ஃபேட்டல் என்னது? என்செஃபாலிட்டிஸ் சொல்லக்கூடியது இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மூளை வீக்க நோய் வரையிலான பல்வேறு நோய்கள் வந்து இதனால் வந்து உருவாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஃபேட்டல் என்செஃபாலிட்டிஸ் சொல்லக்கூடியது. ஃபேட்டல் என்னது? என்செஃபாலிட்டிஸ் சொல்லக்கூடியது. ஃபேட்டலாக என்னது? டெத் வந்து ஏற்படுத்தக்கூடியது. என்செஃபாலிட்டிஸ் மூளை வீக் நோய், பிரெயின் ஃபீவர் சொல்கிறத பார்த்தா என்செஃபாலிட்டிஸ் சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இது எல்லாமே ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் இந்த நிபா வைரஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று ரொம்ப முக்கியமானது ஸ்வைன் ஃப்ளூ. ஓகேங்களா? ஸ்வைன் ஃப்ளூ பொறுத்த வரைக்கும் தெரியும், பன்றி காய்ச்சல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்வைன் ஃப்ளூ வாஸ் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ்டு. எப்போ ரெகனைஸ் பண்ணாங்க? 1919 அப்போ தான் வந்து ரெகனைஸ் பண்ணாங்க. பேண்டமிக்னு கொடுத்துருவாங்க உனக்கு. இது என்ன கொடுத்துருவாங்க? பேண்டமிக் சொல்லுங்க. பேண்டமிக் நான் முன்னாடி என்ன சொல்லிட்டேன். பேண்டமிக் சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா வந்து வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆஃப் நியூ டிசீஸ்.
ஓகேங்களா, வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆஃப் நியூ டிசீஸ். இப்போ கோவிட்-19 மாதிரி வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆகி தான் இந்த ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதாவது தமிழ் சொன்னால் சர்வதேச பரவல்னு சொல்லக்கூடிய இந்த நோயின்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து பேண்டமிக்னு சொல்லலாம் நம்ம. அதேமாதிரி இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஓவர் எ லார்ஜ் ஏரியா, the disease spread over a large area, so that it's prevalent throughout the entire country சொல்லலாம், or continent சொல்லலாம், or in the whole ன்னு சொல்லக்கூடியது. So that's why, so that is called the pandemic அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சர்வதேச பரவல் நோயின்னு சொல்லக்கூடியது, சர்வதேசனது பரவல் நோயின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அதாவது பன்றிக் காய்ச்சல் சொல்லக்கூடியது முதல்ல 1919ஆம் ஆண்டு தான் என்ன சொல்கிறாங்க, தொற்று நோயை வந்து அங்கீகரிச்சாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலும் பார்த்தோம்னா பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய காய்ச்சலாக எது சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த ஸ்வைன் ஃப்ளூ பன்றிக் காய்ச்சல் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அதுதான் ஸ்டில் சர்க்குலேட் சீசனல் ஃப்ளூ வைரஸ் கொடுத்துருவோம் பாரு, சீசனல் ஃப்ளூ வைரஸ் சொல்லக்கூடிய இன்றளவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு காய்ச்சலாக எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறம் பாரு இதை கொடுத்துருவோம் பாரு, ரெகனைஸ் 1919 பேண்டமிக் கொடுத்துருவானுங்க. பேண்டமிக் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டில் சர்க்குலேட் ஆஸ் ஏ சீசனல் ஃப்ளூ வைரஸ், சீசனல் என்னது ஃப்ளூ வைரஸ். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா swine flu is caused by H1N1 virus strains. Very important one more question. Swine flu is caused by the H1N1 virus strain வந்து கொடுத்துருக்காங்க. சரி, H1N1 வைரஸ் மூலிமா பன்றிக் காய்ச்சல் வந்து ஏற்பட கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் த ஃபீவர் இருக்கும், காஃப் இருமல், சோர் த்ரோட் இருக்கும், ஓகேங்களா, தொண்டவலி இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில்ஸ் இருக்கும், குளிராக இருக்கக்கூடியது, வீக்னஸாக இருக்கக்கூடியது, ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தா வந்துட்டு அண்டு பாடி ஏக்குன்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா, வலிவிழுந்து போகிறது, உடல் வலி, பாடி ஃப்ளோ ரொம்ப வலிக்கும். சரி, அதான் பாடி ஏக்குன்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே இருக்குன்னு சிம்டம்ஸ். வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் த ஸ்வைன் ஃப்ளூ? ஸோ தட் இஸ் ஒன் இஸ் த ஃபீவர், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால் த காஃப், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த சோர் த்ரோட்டு, தொண்டவலி, சில்ஸ் குளிராக இருக்கக்கூடியது, வீக்னஸ் இருக்கக்கூடிய, அண்ட் என்னது பாடி ஏக் அப்படிமா நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அண்ட் சி த லாஸ்ட் ஒன், children and pregnant women and the elderly are a risk from the severe infection. பெண்கள் மற்றும் வயதானவர்களில், ஓகே, முக்கியமாக வந்து அந்த குழந்தைகள் குத்துற சில்ட்ரன் சொல்லணும். அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் சொல்லக்கூடியது மற்றும் வயதானவர்களில் ஏற்படும் கடுமையான தொற்று அபாய நிலையை வந்து ஏற்படுத்தும். அதான் வந்து கொடுத்துருவோம் பாருப்பா, யாருக்கெல்லாம் இந்த நோய் வந்து வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிவியராக இருக்கும், இதுக்கான பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒன்று வந்து பார்த்தோன்னா சில்ட்ரன் இருக்கும், ப்ரெக்னென்ட் உமன் இருக்கும், அண்ட் வந்து எல்டர்லி, ஓகே, வயதானவங்க. இப்போ கோவிட்-19 என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப மோஸ்ட் ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து வந்தால் தான் சீக்கிரமாக வந்து இறந்து போகிறாங்க இந்த கோவிட்-19 பொறுத்த வரைக்கும். சரியா, ஏன்னா மற்றவங்களுக்குலாம் வந்து பண்ணிட்டு அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம், அவங்களோட நோய் தடைக்காப்பு மண்டலம் இருக்குது. சரியா, ஸோ அவங்க அந்த இம்யூன் பவர்னு சொல்லக்கூடியது அந்த நோயிலேருந்து அவங்க என்னது ஃபைட் பண்ணி அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுது. சரியா, அந்த மாதிரி ஏஜ்டு பீப்புளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். அதனால தான் ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்து சீக்கிரமாக இந்த கோவிட்-19 வந்தால் இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி தான் எதுவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஸோ இன்றைக்கி நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக ஒரு டிசீஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் என்னது வைரல் டிசீஸ் அப்படின்னா என்ன, ஓகேங்களா. அதேமாதிரி வைரல் டிசீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அதனோட சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி அது எத்தனை டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதேமாதிரி முக்கியமாக வாட் ஆர் த வைரல் டிசீஸ் இந்த ஹியூமன் பீயிங், ஓகே, மனிதர்கள் ஏற்படக்கூடிய வைரஸ் நோய்கள் என்னென்ன இருக்குது. சரியா, அது வந்து அதுக்குள்ள நோய்க்குள்ள காரணி காசு ஏஜென்ட் என்ன, அதேமாதிரி அது வந்து நோய் தொற்றக்கூடிய பகுதி சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன, அதேமாதிரி அது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி பரவுது, அதுக்குள்ள அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னும் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ரொம்ப நீட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன டிசீஸ் இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் பாக்டீரியல் டிசீஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன டிசீஸ் இருக்குது, முக்கியமாக அந்த காசிவ் ஏஜென்ட் என்ன இருக்குன்னு தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நோய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் டு வாட்.